Good evening all. Welcome back to படிக்கலாம் வாங்க series. Chapter 12 அல்லது 13 Biozoology and Zoologyல பொறுத்த வரைக்கும் environmental issuesல இருக்கிற சாப்டர்ல இருக்கிற 2 mark and 3 mark நம்ம ஒரு பார்ட்டா நம்ம இப்ப பார்த்துடலாம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். லாஸ்ட் மினிட்ல ரேபிட் ரிவிஷன்ல இருக்கும். என் கூட நீங்க சேர்ந்து படிக்கிறீங்க அவ்வளவுதான். ஏற்கனவே படிச்சதை நீங்க ரீகால் பண்ணிக்கிறீங்க. தட்ஸ் ஆல். இப்போ நான் இதை இப்ப யூஸ் பண்ணிக்கல அப்படின்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் நீட் எக்ஸாமினேஷன் ஆல்சோ. ஓகே, எக்ஸ்பேண்ட் சிஎஃப்சி ஏக்யூஐ பிஏஎன் இதுல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி கண்டிப்பா உண்டு. சிஎஃப்சி குளோரோஃப்ளூரோ கார்பன் தெரியும். ஏக்யூஐ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ல வெறுமனே இப்படிதான் எக்ஸ்பேண்ட் தான் கேட்பாங்களா அப்படின்னா இல்ல. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ல அந்த பேஜை பார்த்துக்கோங்க. இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த ஏக்யூஐல இருந்து இப்போ கேட்டிருந்த டெட் எக்ஸாமினேஷன்ல ஒண்ணு கேட்டிருந்தாங்க. அது பிஜி டிஆர்பியில ஜுவாலஜில கூட இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் உடைய நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்க. எது வந்து ஹை, எது வந்து லோ, எது ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு ஒரு டேப்லோ காலமே இருக்கு இல்லையா? என்கிட்ட வந்து 205 பேஜ் நம்பர்ல இருக்கு. குட், மாடரேட், அன்ஹெல்தி ஃபார் சென்சிட்டிவ் குரூப் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கு இல்லையா? இந்த பேஜை தயவு செய்து படித்து வைத்துக் கொள்ளுங்கள். குட்ங்கிறது 50, மாடரேட்டுங்கிறது 51 to 100 வரைக்கும், அன்ஹெல்திங்கிறது வந்து 101ல இருந்து 150. அன்ஹெல்தி ஃபார் சென்சிட்டிவ் குரூப் எல்லோ கலர்ல இருக்கும். 151ல இருந்து 200 அன்ஹெல்தி, 201ல இருந்து 300 வரைக்கும் வெரி அன்ஹெல்தி. ஹசார்டஸ் அப்படிங்கிறது 301. ஹசார்டஸ் அப்படிங்கிறது 301. இதுக்கு மேல போச்சுது அப்படின்னா 301 பிளஸ் அப்படின்னாலே ஹசார்டஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது ஏன் எனக்கு சொல்லணும்னு தோணுதுன்னு தெரியல. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூட்ரோஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. ரன் ஆஃப் இந்த டேர்ம் இருக்கணும். ரன் ஆஃப் ஃப்ரம் லேண்ட் கண்டெய்னிங் நியூட்ரியன்ஸ் ரீச்சஸ் வாட்டர் பாடிஸ் போலாம். வாட்டர் பாடிஸ் இதெல்லாம் லேக்ஸ். இட் ரிசல்ட்ஸ் இன் டென்ஸ் growth ஆஃப் பிளான்ட் லைஃப். ஓகே, ஆல்கல் ப்ளூம் ஞாபகம் இருக்கணும். ஒரு ஜஸ்ட் ரீகேப், வாட்டர் பொல்யூஷன் கேன் காஸ் யூட்ரோஃபிகேஷன். அவ்வளவுதான். டியூ டு வாட்? நியூட்ரியன்ட் என்ரிச்மெண்ட். And this causes algal bloom. Though air quality index கேட்டுட்டாங்க. Number used by government agencies to communicate to the public how polluted the air is at given time. That's all. What are the source of water pollution கேக்குறாங்க. municipal waste, industrial waste and agricultural waste. இது ஒரு முறை கேட்டிருந்தாங்க. இம்பார்ட்டன்ட் இல்ல போலன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. but it was asked once. And BOD. BOD is something very important. Amount of oxygen that would be consumed if all the organic matter in 1 liter of water were oxidized by bacteria. What is colony collapse syndrome? இது ஒரு புது டேர்ம். இது வரைக்கும் கேட்ட மாதிரி தெரியல. ஒருவேளை இந்த வருஷத்துல இது கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. In honeybees, pesticides can lead to destruction of hives and lower agricultural productivity. Honeybeesல pesticides can lead to destruction. இதுதான் காலனி கொலாப்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். இது மார்க் பண்ணிக்கோங்க, படிச்சிருங்க என் கூடவே. ஓகே, இது பாருங்க. ரைட் தி எய்ம்ஸ் ஆஃப் நமாமி கேங்கி integrated conservation mission. இது கேங்கி இல்லம்மா, கங்கா. இது சாரி. for effective abatement of pollution, conservation, regeneration of river Ganga. Okay, then define accelerated or cultural eutrophication. என்னது? pollutants from anthropogenic. anthropogenic நோனா உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும், மனுஷங்க நம்ம தான். என்ன பண்ணி வச்சிருக்கோம்? effluents from industries. They can radically accelerate aging process of water bodies. இதுதான் accelerated or cultural. இது கொஞ்சம் முக்கியமான பகுதி, பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள்.
ஒரு முறை படிச்சிடுறீங்களான்னு பாருங்க. ஓகே, இது தான். நமாமி கேங்கி தான். நமாமி கேங்கி ப்ராஜெக்ட் தான். ஓகே, நமாமி கேங்னி, லக்னோ உத்தரப்பிரதேஷ்ல இருந்து. ஓகே, ஸ்மாக், சம்திங் இம்பார்ட்டன்ட். ஸ்மாக், இட்ஸ் a combination of smoke and fog சொல்லுவோம் இல்லையா? இங்க வந்து என்னன்னா, it is a type of air pollution caused by tiny particles in the air. போகி டைம்ல உருவாகிறது. creates ground level ozone and reduces visibility. பார்க்க முடியாது முன்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. makes breathing more difficult for asthma people. 3 mark questions போயிடலாமா? describe about control measures of air pollution. ஒரு 3 எழுதுங்களேன். trees are the best remedy for air pollution. forests act as carbon sinks and lungs of planet. இந்த lungs of planet எது சொல்லுங்கம்மா? அமேசான் இல்லையா? ஓகே, electrostatic precipitators reduce release of industrial pollutants. What are the steps taken by the central and state government in India to reduce air pollution? என்னெல்லாம்? increase green cover along side road. அப்புறம் இந்த green coverங்கிறது செடி மரம் நடுறது. reducing carbon emissions, encourage use of renewable energy. effects of noise pollution, heart disease வரும், blood pressure வரும், stress வரும், hearing loss வரும். இப்போ ஞாபகம் இருக்குல்ல, நிறைய பேரு டிஜேல டான்ஸ் ஆடும்போதே விழறாங்க. நாய்ஸ் பொல்யூஷன் கூட சம்டைம்ஸ் இட் லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக். peptic ulcer, headache, memory loss occur and affects marine animals. suggest some measures to control noise pollution கேக்குறாங்க. ட்ரீஸ் நிறைய வளருங்க. workers should be provided with ear plugs or ear muffs கொடுக்கணும். lubrication of machinery and regular servicing must be done. இதெல்லாம் ஈஸி தான், ஒரு முறை பார்த்தாலே போதும். ஆனா உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வரணுங்கிறதுனால கொண்டு வந்தாச்சு. write a note on the hazardous effects of solid waste. landfill sites produce foul smell if wastes are not stored and treated properly. pesticides, radioactive materials, plastics when burnt produces dioxins. இது கொஞ்சம் முக்கியமான டேர்ம். dioxins, pesticides, radioactive materials and plastics when burnt. இதெல்லாம் எரிக்கும் பொழுது உருவாகிறது தான் dioxins. அம்மா இது கேட்கலாமா? பார்த்துக்கோங்க. and these gases are toxic and carcinogenic and affect human health. biomagnification, this to be marked. non-degradable substances, they enter into food chain. அப்போ இந்த ஃபுட் செயின் உருவாகும் போது they do not get metabolize ஆகுறது இல்லை. and they are broken down and or expelled and instead get transferred up to the trophic levels of food chain. during this process they show increase in concentration. biomagnification நம்ம படிச்சிட்டோம். mention the effects of water pollution on organisms. இதெல்லாம் can be lethal to aquatic organism, clogs fish gills, feathers of aquatic birds. இது ஞாபகம் 9th standard இதுல கூட படங்களா நம்ம பார்த்திருக்கோம். human can be affected by hepatitis, typhoid and fluorosis. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, fluorosis. effects of water pollutionனால fluorosis வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு and causes eutrophication. okay, 5 marksக்கு போயிடலாமா? classify degradable and non-degradable. இது உங்களுக்கு தெரியும். rapidly degradable pollutants, domestic waste, vegetable waste. slowly degradable அப்படின்னா the pollutants remain in the environment for many years in an unchanged condition. example DDT. அதுவே non-degradable pollutants அப்படின்னு சொன்னா நேச்சுரலாவே அது என்ன ஆகாது, அழுகாது, மக்கவே மக்காது. and they are difficult to eliminate and continue to accumulate. குரோமியமும் நிக்கலும் is an example for non-degradable pollutant. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 markல கூட கேட்கலாம், லிஸ்ட்டை கொடுத்துட்டு. biomagnification of DDTக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்.
வாட்டர்ல ஒரு லெவலா இருக்கிறது அடுத்த ட்ராஃபிக் இதுக்கு போகும் பொழுது ப்ரொடியூசருக்கு வரும்போது ஃபைட்டோ பிளாங்டான் ஆகும்போது 1000 டைம்ஸ் அதிகமாகுது. அதுவே ப்ரொடியூசரை ஜூ பிளாங்டான் அனிமல் சாப்பிடும்போது அது 10,000 மாறுகிறது. இந்த ஜூ பிளாங்டான்ஸ் ஸ்மால் ஃபிஷ் சாப்பிடுது. இது 10,000 1 lakh ஆகுது. இப்படி மல்டிப்ளை ஆயிட்டே போகுது இந்த டிடிடியோட கான்சென்ட்ரேஷன். ஓகே, ஒரு முறை இந்த டயக்ராம கேட்டு வச்சிருந்தாங்க. அதனால இந்த டயக்ராம் ரொம்ப ஈஸி தான். நம்ம இப்ப ரிவைஸ் பண்றோம். அதனால உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துரும். இது கேட்டாலும் அழகா வரைஞ்சி எழுதிட்டு வந்துருங்க. When non-degradable substances enter the food chain, they do not get metabolized, broken down or expelled. They get transferred up to the trophic levels. During this process, they show an increased concentration, which is referred to as biomagnification. Can be lethal. DDT concentration successive trophic levels enhance ஆகி போகிறது. Okay. Write the methods of disposal of radioactive waste. Limit generation சொல்லியிருக்காங்க. அதுல dilute and disperse, delay and decay. இது எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். அம்மா கொஸ்டின் ரொம்ப ட்ரை பேப்பர் அப்படின்னா இப்படி ஒரு கேள்வி கேட்டு வைப்பாங்கம்மா, அவ்வளவுதாம்மா. லிமிட்டிங் த ஜெனரேஷன் ஆஃப் வேஸ்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் foremost important consideration. For waste having low radioactivity, dilution and dispersion are adopted. டிலே அண்ட் டிகே அப்படின்னு சொல்லிட்டாவே ரேடியோ ஆக்டிவிட்டி நிறைய வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல ஆக்சிலரேட்டர்ஸ்ல வந்து ரொம்ப ஷார்ட் லிவ்டு தான். அதனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. கான்சென்ட்ரேட் அண்ட் கன்ஃபைன் ப்ராசஸ் அண்ட் யூஸ் ஃபார் லாங்கர் லிவ்டு ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்றாங்க. அண்ட் த வேஸ்ட் இஸ் கண்டெய்ன்ட் இன் கரோஷன் ரெசிஸ்டன்ட் கண்டெய்னர்ஸ் தான். அண்ட் இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு டிஸ்போசல் சைட்ஸ். ஆனா இது ஒழுங்கா ப்ராப்பரா என்ன பண்றது இல்ல, டிஸ்போஸ் பண்றது இல்ல ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். அதுதான் ப்ராப்ளம் ஆகுது. ஓகே, ஆக்ரோ கெமிக்கலும் முக்கியமானது தான். அதான் சொல்றேனே, ட்ரை கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா இப்படி எல்லாம் கேட்டு வச்சிருவாங்க. Chemicals which are used in agriculture for growth of plants and pest control are called agrochemical. Agrochemicalங்கிறது agriculture related to agricultural for growth of plants and pest control. இதுதான் chemicals which are used in agriculture. அதான் agrochemicals. agroனாலே foodடா, அவ்வளவு. சரி, என்ன இது ரிசல்ட் என்ன அப்படின்னா, may kill beneficial bacteria also. soil organismஸும் சாகடிச்சுது. It can cause eutrophication in water bodies. நம்ம அந்த வாட்டர் ஹயாசின்த்லாம் வளருதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது. Chemicals can cause skin rashes and irritations of eyes. கரெக்டா? அடுத்தது, beneficial insects and animals can be affected. Many chemicals that are reported to be carcinogenic. ஆமா, நம்ம ஒவ்வொரு கைப்பிடி சாப்பிடும்போது மேலத்தியானம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓகே, ஹோப் இது வரைக்கும் நம்ம இப்போ இந்த வீடியோல முடிக்கலாம். நம்ம வந்து லாஸ்ட் பார்ட்ல இருக்கும், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்ல இருக்கும். 2 மார்க் பார்த்துட்டோம், 3 மார்க் பார்த்துட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் 5 மார்க்குக்கும் வந்துட்டோம். ஓகே, டேக் அ பிரேக். we will continue later. all the very best children. இன்னைக்கு ஒரு நாள் படிக்க போறீங்க, நாளைக்கு ஒரு நாள் படிக்க போறீங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா நீட்டுக்கு படிக்க போறோம் நம்ம. தட்ஸ் ஆல். அதனால மனசு விடாம விட்டு கொடுக்காம உட்காந்து படிங்க. என் சத்தத்தை கேளுங்க, சத்தம் உங்களுக்கு அப்படியே மனசுல பதிஞ்சிரும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் சில்ட்ரன். தேங்க்யூ ஸோ மச்.